ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு குட்டி ரெசிபி ட்ரை அவுட் பண்ணலாமா? இந்த ரெசிபி வந்து நம்மளோட நாகர்கோவில் அண்ட் கேரளாவோட ஃபேமஸ் ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபியோட மெயின் ஹீரோ யாரு அப்படின்னா நம்மளோட ஜாக் ஃப்ரூட் தான். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேன்ல கீ ஆட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க நட்ஸ் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்புறம் நம்ம இங்க சாப் பண்ணி வச்சிருக்க ஜாக் ஃப்ரூட் அதில் போட்டு நல்லா 2 or 3 மினிட்ஸ்க்கு வந்து சாட்டேட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் ஜவ்வரிசி வந்து 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து குக் பண்ணுறதுக்காக அதே பேனில் வந்து போட்டுட்டு ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சு நம்ம இங்கே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஜாக் ஃப்ரூட்டை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் 1 கிளாஸ் மில்க் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் கிளாஸ் சுகரும் வந்து அதிலே 100 கிராம் சுகர் அண்ட் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்மளுடைய சூப்பரான சக்க பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 1 செகண்ட், ஜாக் ஃப்ரூட்டை கேரளா சைடு ஏன் எல்லாம் சக்கன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.